Hello friends, welcome to இது உங்கள் சமையல். இன்னைக்கு கிரண் வாட்டர்மெலன் ஜூஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். சோ ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல ஒரு சில இன்கிரிடியன்ட் ஆட் பண்ணி அதே டேஸ்ட்ல இன்னும் கொஞ்சம் ரிச்சா எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். வந்து வாட்டர்மெலன் மாதிரியே இருக்கும், ஆனா ஷேப்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதுல வந்து இப்படி வரி வரியா வந்திருக்குதுலாம் அப்படி இருக்காது, கொஞ்சம் டார்க் கிரீன் கலர்ல இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இதை ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இது அதே மாதிரி தான் இருக்கும், ஆனா சீடு மட்டும் பாருங்களேன் கொஞ்சம் குட்டி குட்டியா இருக்கும். இப்பதான் சீடை எடுத்துட்டு இதை கட் பண்ணிட்டு உங்கள்ட்ட காமி. ஸ்கின் எல்லாத்தையுமே எடுத்துட்டு பாருங்கள், இதுலேயும் நான் ஆஃப் பழம் தான் போட்டிருக்கேன், ஆஃப்லையும் பாதி தான் போட்டிருக்கேன். இதில் ஸ்கின் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த சீட் இருக்கு இல்லையா கருப்பா, அதையும் நம்ம எடுத்தாச்சு. மிக்சி ஜாரில் மாற்றியாச்சு. எப்பயுமே நம்ம ரெகுலராக ஒரே மாதிரியே குடிச்சிட்டு இருக்கோம். நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஒரு அரை இன்ச் இஞ்சி அதையும் சேர்த்துக்கலாம். இது வந்து 2 பேருக்கான அளவு. லெமன் ஒரு ஆஃப் லெமன், சின்னது தான், சின்ன லெமன் தான், அதனால தான் நான் ஆஃப் எடுத்துருக்கிறேன். சப்போஸ் கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பாதி ஆஃப்லையும் பாதி போட்டால் போதும். ஃப்ளேவருக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ரோஸ் சிரப் சேர்க்குறேன். இது அப்படியே நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நம்ம சுகர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் 2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டால் நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை ஜூஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஜூஸ் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன். மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக ஜூஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். கரெக்டாக 2 கிளாஸ் வந்துருக்குது. ஒரு இதில் வந்து ஐஸ் போட்டிருக்கேன். இது வந்து எனக்கு, இது என் பையனுக்கு. இப்போ லாஸ்ட்டு இதில் வந்து கொஞ்சமாக சிரப் ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 2க்கும் சேர்த்தே 1 டேபிள் ஸ்பூன் போதும், நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கிறோம் அதனால. ஸோ சூப்பரான ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரிங்க் ரெடி பண்ணி நீங்களும் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.